கேடிசிசி என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை மற்றும் செங்கல்பட்டில் கனமழை பொறுத்தவரை நேற்று இரவு முதல் படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரித்து பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதுமாகவே கனமழை கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம். ஒரு குறுகிய நேரம் மழை பொழிவுகளாக கடலோர மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழை தொடர்ந்து நீடிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாவதாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அநேக இடங்களில் கனமழையானது மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புள்ளது. குறிப்பாக கனமழை பொறுத்த வரைக்கும் விடாமல் நமக்கு நிறைய இடங்களில் மழை வாய்ப்புகள் இன்றைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆகவே அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமை வரைக்கும் நமக்கு மழை பொழிவு விட்டு விட்டு நமக்கு தொடர்ந்து கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். நாளை காலை நேரங்கள், அதிகாலை காலை நேரங்கள் வரைக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது. இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நமக்கு மழை கிடைக்கக்கூடிய பகுதிகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள். இந்த 4 மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு பதிவாக வாய்ப்புள்ளது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாமல் மழை பொழிவுங்கிறது நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே எந்தெந்த பகுதிகளில் மழை சரிவர பெய்யாமல் இருந்துச்சோ, எங்கெல்லாம் வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சோ அங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. கடந்த சுற்று மழையில் எங்களுக்கு மழையே வரல அப்படின்னு சொல்லி சென்னை பகுதியிலேருந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலிருந்து பல்வேறு மாவட்டத்திலிருந்தும் நீங்கள் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க மழை வருமா அப்படின்னு சொல்லி. இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வங்கக்கடலில் உருவாகி தொடர்ந்து தமிழக கடற்கரை ஒட்டி இந்த கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே இன்றைக்கும் நாளைக்கும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக நமக்கு பதிவாகும். அவை எல்லா பகுதிகளுக்குமே கனமழை தீவிரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒரு சில பகுதிகளில் மட்டுமே இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும். ஏன்னா இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் முழுமையாக தமிழ்நாட்டில் கரை கடக்கல அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கடலோர மாவட்டத்தில் மட்டுமே நமக்கு பதிவாகும். ஏன்னா சென்னையிலிருந்து கடலூர் வரை மட்டுமே நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. டெல்டாவில் மழை பெய்யுமான்னு கேட்டால் டெல்டாவில் மழை பெய்யும். கண்டிப்பாக டெல்டாவில் மழை இருக்கும். ஆனால் அது ஒரு மிதமான மழையாக தான் இருக்கும். பெரிதளவில் கனமழை, மிக கனமழைலாம் இல்லாமல் ஒரு மிதமான மழை மட்டுமே டெல்டா மாவட்டத்தில் எதிர்பாருங்க. அதாவது கடலோர மாவட்டங்கள், வட தமிழக கடலோர மாவட்டத்தில் கனமழையும், டெல்டா மாவட்டத்தில் மிதமான மழையும், உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே இந்த பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக நம்ம எதிர்பார்க்கலாம். மழை பெய்யாத பகுதிகளுக்கு தொடர்ந்து நமக்கு மழை வாய்ப்புகள் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே உள் மாவட்டத்தில் காணப்படும். அதே போல தான் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும், அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். தொடர்ந்து வங்கக்கடலில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உருவாகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தொடர் மழை பொழிவுகள் 27ஆம் தேதி வரைக்கும் நமக்கு மழை வந்து கொண்டே தான் இருக்கும். இந்த ஒரு தாழ்வு பகுதி மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்குமான்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. இந்த ஒரு தாழ்வு பகுதி மட்டும் தமிழ்நாட்டில் இருக்க போகிறதில்லை. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக டிசம்பர் 26, 27 தேதிகளிலும் கனமழையானது நம்ம எதிர்பார்க்கலாம். டிசம்பர் 26 மற்றும் 27 தேதிகளிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நமக்கு பதிவாக வாய்ப்புள்ளது. பெரும்பாலான மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் இடைவிடாத மழை பொழிவு தொடர்ந்து நமக்கு பதிவாகும். எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை சரிவர பெய்யலையோ அந்தந்த பகுதிகளுக்கெல்லாம் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஒரு தொடர் மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய இந்த டிசம்பர் இறுதி வரைக்குமே எதிர்பார்க்கலாம். ஜனவரி மாதத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பனிப்பொழிவுங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போவே நம்ம தமிழ்நாட்டில் 70% பனிப்பொழிவும் 30% மட்டுமே நமக்கு மழை பொறுத்தவரை வந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நம்ம 70%த்தில் நிறைய பகுதிகளில் இந்த கனமழை மற்றும் மிக கனமழையானது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. 30% மட்டுமே, அதாவது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மட்டுமே இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும். எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இந்த பகுதிகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லி
நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில 5 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் மட்டுமே இருக்கும். ஏன்னா, இப்போ வந்து தாழ்வு பகுதி வந்து முழுமையா தமிழ்நாட்டில வந்து கரைய கடந்துச்சுன்னா, 20 சென்டிமீட்டருக்கும் மேலாக நம்ம மழை பொழிவு எதிர்பார்த்திருக்க முடியும். ஆனா, இது பாதி தூரம் வரைக்கும் நம்ம தமிழக கிட்ட நெருங்கி வந்து, அதுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் வடகிழக்கு திசை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறதுனால, அதிக அளவு நமக்கு மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே முடியாது. ஆகவே தொடர்ந்து உங்களுக்கு எச்சரிப்புகள் நம்ம நிறைய கொடுத்துருக்குறோம். எந்தெந்த மாவட்டத்தில மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா அறிவிப்புகளுமே உங்களுக்கு நம்ம தெளிவா கொடுத்துருக்குறோம். மழை வாய்ப்புகள், மழை தீவிரம் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக உண்டு. எங்கெங்கெல்லாம் நமக்கு சரிவர மழை பெய்யாம இருந்துச்சோ, அந்த பகுதிகளுக்கு மழை கிடைக்கும். கடைசியாக இப்ப நமக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல நல்ல மழை கொடுத்து வடகிழக்கு பருவமழை கிட்டத்தட்ட நமக்கு ஓய்வு கொடுத்துருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு 80% வடகிழக்கு பருவமழை முடியும் தருவாயில நம்ம இருக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 20% மட்டும் தான் 20% மட்டும் தான் இன்னும் நமக்கு பெண்டிங் இருக்கு. அதுவும் இந்த ஜனவரி 14, 15, 16லாம் தாண்டியாச்சு அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு 100% வடகிழக்கு பருவமழை அடுத்த மாதத்துல இந்நேரம்லாம் முடிவுக்கு வந்துரும். இப்ப எப்படி இன்னைக்கு தேதிகள் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். இதே தேதிகள்ல நமக்கு அடுத்த வாரத்துல நமக்கு வடகிழக்கு பருவமழைங்கிறது முடிவுக்கு வந்துரும். அதனால இன்னும் கொஞ்ச நாள் தான் நமக்கு பருவமழை இருக்க போது. அடுத்து வரக்கூடிய ஒரு 10 நாட்களுக்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக பருவமழை பொறுத்தவரை விடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நமக்கு வந்து ஒரு குறுகிய காலங்கள்ல பருவமழையாக இருந்தாலும், நல்ல ஒரு சிறப்பான மழை கொடுத்துட்டு போகும். தென்மேற்கு பருவமழை வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ன்னு சொல்லி 4 மாதங்கள் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கும். ஆனா, நமக்கு வடகிழக்கு பருவமழைங்கிறது குறிப்பா நமக்கு நவம்பர் மாதங்கள் மட்டும் தான். அந்த 1 மாதம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் டிசம்பர் 15 வரைக்கும் ரொம்ப தீவிரமாக நம்ம வந்து பார்க்க முடியும். ஒரு 1 1/2 மாதம் வரைக்கும் தான் வடகிழக்கு பருவமழைங்கிறது நமக்கு வந்து இருக்கும். ஆனா, அந்த 1 1/2 மாதத்துக்குள்ளேயே நமக்கு நிறைய இடங்கள்ல நமக்கு மழை பொழிவுங்கிறது கொட்டி தீர்த்துரும். 50 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர் மழையெல்லாம் நம்ம பார்த்தோம். விழுப்புரம், கடலூர் மாவட்டத்தில மிக தீவிரமாக ஃபெங்கல் புயல் புரட்டி போட்டது. அதுக்கடுத்து வந்த தாழ்வு பகுதியும் தென் மாவட்டங்களை புரட்டி போட்டதை நம்ம பார்த்தோம். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும், இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களிலும் இந்த மழை பொழிவுங்கிறது இன்னும் அதிகமா தான் இருக்குமே தவிர குறையாதுங்க. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல 80 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர்ன்னு சொல்லி மழை பொழிவுகள் இந்த அளவுக்கு நம்ம கொட்டி தீர்த்துக்கிட்டே இருக்கோம். அதே சமயத்துல வெயிலுடைய தாக்கமும் தொடர்ந்து அதிகரிக்கும். அடுத்த வருஷத்துல நம்ம கோடை காலங்கள்ல ரொம்ப ரொம்ப தீவிரமான வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாக போகிறது. இதுவரை இல்லாத வரலாறு காணாத வெப்பநிலைங்கிறது இந்த 2025ல ரொம்ப தீவிரமாக இருக்கும். குறிப்பா மே மாதங்கள்ல 45 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அடுத்த வருஷம் இருக்க போகிறது. அதனால அதெல்லாம் நம்ம கண்டிப்பா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமா நம்ம சொல்றோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணாதவங்க எல்லாருமே நீங்க லைக் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம நீங்க ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளுமே நம்ம உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் காலை மற்றும் மாலை நேரங்கள்ல நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். உள் மாவட்டங்களாகட்டும், தென் மாவட்டங்கள் இங்க எல்லாமே நமக்கு கிட்டத்தட்ட இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்பிருச்சு. உள் மாவட்டங்களிலும் சரி, தென் மாவட்டங்களிலும் சரி, இயல்பு நிலை நமக்கு திரும்பியாச்சு. பனிப்பொழிவு மட்டும்தான். டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் மட்டும் ஆங்காங்கே நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு சரியாக இல்லையோ, எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து கடலோர மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் இனி வரக்கூடிய நாட்களிலும் பலத்த மழையானது தீவிரமாகும் நண்பர்களே. நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.